நேற்று நம்மளுடைய தமிழக அரசு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஃபாஸ்ட்டாக சொல்கிறான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய தமிழகத்தை இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளும் கட்சி திமுக அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு நம்ம தான் இந்த ஒரு கட்சியை நம்ம பிடிக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் பதவி நம்மக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கிற மாதிரி தான் பல விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுவும் நேற்று ஜூலை 28, 2025 பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 15 அறிவிப்புகளை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை எல்லாரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இது பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்க போகிறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம், அடுத்த மாதம் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 400 இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பயணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. செகண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி. இது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட்டில் கேட்டுருங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளையும் சொல்லலாம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஆகஸ்ட் 22, 2025 இதில் செப்டம்பர் 12 வரைக்கும் இந்த ஒரு போட்டிகள் பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட இதோட பரிசு தொகை பார்த்தா 37 கோடி மொத்த பரிசு தொகையோடு பார்த்தீங்கன்னா இதை ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மூணாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானிலை ஆய்வு மையம் மழை நிலவரம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கனமழையும் பெய்யலாம், மிதமான மழையும் பெய்யலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தீங்கன்னா காற்று வீசல்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆய்வு மையங்களை தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு. என்னடா இது புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குரூப் 2A பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கலந்துக்காமல் விட்டீங்கன்னா அதோட நீங்கள் எக்ஸாம் எழுதுறதும் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 5வது என்னென்னா, கலை திருவிழா போட்டி. இது எப்போ நடக்க போதும் நம்மளுடைய தமிழக அரசு டேட்டு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகளிலும் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் நான் இதிலேயே பார்த்தீங்கன்னா வட்டம், மாவட்டம், மாநிலம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா ஆகஸ்ட் 25லேருந்து 29 வரை வட்ட அளவில் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுக்கப்புறம் நான் ஆகஸ்ட் 13லேருந்து 17 வரை பார்த்தீங்கன்னா மாவட்டம் அளவில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 27லேருந்து 31 மாநில அளவில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 24லேருந்து முதல் 28 போட்டிகள் பார்த்தீங்கன்னா நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதன்மை பெறும் 25 மாணவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் அப்ராட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன 6வதாக பார்த்தீங்கன்னா துணை தேர்வு மதிப்பெண் பட்டியல். இது என்னடா புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் முடித்தா 12th ஸ்டூடெண்ட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு வேணா 12th மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கூடவே பார்த்தீங்கன்னா 275 கட்டணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விடைத்தாள் வேணும்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தெருநாய்க்களை கருணை கொலை பண்ணுறதா பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வதந்தி வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கருணை கொலை பண்ணிக்கலாம். தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்க்களோட சத்தம் போட்டுக்கிட்டு தொல்லைகள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தாங்க முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா அதை கருணை கொலை பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா வானொலி சேனல் பயிற்சி முகாம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, யூடியூப் சேனலை டெப்ளாய் பண்ணலாம், அதாவது பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். 29ஆம் தேதி இந்த மாதம் 31லேருந்து இதை ஆரம்பிக்கலாம். காலை 10 to 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இதை பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாகவே ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 9வதாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடக்க கல்வி இயக்குநரகம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பணி நிரவல், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாக பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் 10வது பார்த்தீங்கன்னா கோவில் நிதிகளை கட்டுமானம் கட்டுறது. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டத்தோட விதிப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் பார்த்தீங்கன்னா நிதியை கட்டுமானங்களுக்கு பயன்படுத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சட்டத்துக்கு கீழ் வராத அந்த ஒரு கோயில்களிலிருந்து நிதிகளை இந்த மாதிரி கட்டுமானங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் 11வதாக என்னென்னா பொது வழிபாட்டு தல மின் கட்டணம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோவில், மசூதி, தேவாலயம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா யார் ஊர் பொதுமக்கள் அப்படி இல்லைன்னா தலைவர்கள் சேர்ந்து கட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6.20 காசுக்கு நிர்வாணம் செய்யப்பட்டு வருது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிச்சுக்கோங்கன்னா 120 யூனிட்லேருந்து அரசு மானியமாக அரசு தள்ளுபடி பண்ண போதா சொல்லியிருக்காங்க. 3.13 காசுகள் பார்த்தீங்கன்னா தரப்போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 12வது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தற்காப்பு கலை பயிற்சி. அதாவது பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் இருக்கிறவங்க தற்காப்பு கலை பயிற்சி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக கேர்ள்ஸுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். கராத்தே, சிலம்பாட்டம் பல்வேறு பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மோஸ்ட்டாக கொடுத்துக்கணும்
இருக்கணும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. 13வதா பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புகள் தரவரிசை பட்டியல். அதாவது பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த மாதிரி மருத்துவ படிப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு ஒதுக்கீடு இதுக்கான பட்டியலை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கு. அதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 14வதா பார்த்தீங்கன்னா முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா காலேஜில் ஸ்டாஃப்லாம் இல்லாத இடங்களில் பார்த்தீங்கன்னா பணியை நிரப்பணும். அதை பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை எல்லாரும் நிரப்பணும். அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 15வது உள்ளூர் விடுமுறைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பெருவிழாவை ஒட்டி பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா ஊர்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விடுமுறை விட முடியுமா என்னன்னு தெரியல. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை பணி நாளாக செயல்படும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லீவ் விட்டுட்டு மறுநாளை பார்த்தீங்கன்னா செயல்படும் சொல்லியிருக்காங்க.